ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலி உலகத்தில் நம்ம எல்லாருமே சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா முடி உதிர்வுங்க. இந்த முடி உதிர்வை கட்டுப்பாடோட வச்சிருக்கிறதுக்கு எந்த உணவுகளை சாப்பிட்டா இந்த முடி உதிர்வு கட்டுப்பாடோட இருக்கும் அப்படிங்கிற உணவுகள் எல்லாம் ஒரு 7 வகையான உணவுகள் இருக்குதுங்க. அது எந்தெந்த உணவுகள் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறேங்க. முதலாவதாக இருக்கக்கூடிய உணவுங்க எலுமிச்சை பழங்க. புளிப்பு சுவை இருக்குது இல்லைங்க, இதில் வைட்டமின் சி இருக்குதுங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய உணவு முட்டைங்க. முட்டையில் புரதம் பயோடின்லாம் இருக்குதுங்க. புதிய முடி வளர்ச்சிக்கு உதவுது, முறிவை குறைக்குதுங்க, தலையோட்டுக்கு ஆரோக்கியத்துக்கு உதவுது. அடுத்ததாக வேர்க்கடலைங்க. வேர்க்கடலை உலர்தலையோடு மாறும், முடி உதிர்வு குறையும், பளபளப்பா முடி வளரும். 4வது மீனுங்க. மீனில் விட்டமின் டி இருக்குதுங்க. 5வது முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் இரும்பு சத்தும் போலிக் ஆசிடும் இருக்கு. ரத்த ஓட்டம் சீராகும், முடி வேருக்கு ஊட்டச்சத்து கிடைக்கும். 6வது பாசிப்பயிறு. இதில் தாவர புரதம் இருக்குதுங்க, ஜிங்க் இருக்குது, பயோடின் இருக்குது, முடி மெல்லிதல் குறையுங்க. தயிருங்க அடுத்ததாக இருக்கக்கூடியது. இதில் கால்சியமும் புரதமும் இருக்கு. பொடுகு இருக்க பிரச்சனைக்கு இது தீர்வா இருக்குங்க. தினமும் 2-3 லிட்டரு தண்ணி குடிங்க. அதிகமா டயட் உண்ணாவிரதம் எல்லாம் இருக்க வேண்டாம். B12 டி விட்டமின் குறைபாடையே நீங்க சரி பார்த்துக்கங்க. தூக்கத்துக்கு குறையே இருக்கக்கூடாதுங்க. 8 மணி நேரம் தவறாமல் நீங்க தூங்கணும். ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கங்க, ஆரோக்கியமா தூங்குங்க, டென்ஷன் ஆகாதீங்க. முடியுதிர்வு பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். முழுமையாக கட்டுப்படுத்த முடியலனா கூட பரவாயில்ல, இருக்கிற முடி இருந்தா போதும் அப்படிங்கிறவங்க நிச்சயமா இந்த ஹெல்த் டிப்ஸை யூஸ் பண்ணிக்கங்க.